வெல்கம் டு மை சேனல். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதான் இளம் வயசில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். எல்லாருக்குமே முக்கியமான ஒன்று தான், எல்லாருக்குமே தேவையான விஷயங்கள் தான், சரிங்களா? நான் சொல்ல போகிற விஷயங்கள், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டில் இருக்கவங்ககிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் எதுவுமே காட்டிக்காமல் சொல்லாமல் போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்லதை கெட்டதாக அவங்களுக்கு தெரியாமல் போயிடும், சரிங்களா? இங்கிட்டு தான் இருப்பா அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தில் இருந்துருவாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா அது எல்லாத்துக்குமே வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? அதனால் வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், இந்த இடத்துக்கு போகிறேன், இதுக்காக போகிறேன், இந்த வேலைக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க, சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து நம்மளோட பேரண்ட்ஸோட கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கணும், சரிங்களா? நம்மளோட பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்க்குறாங்க, நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு கஷ்டப்படுறாங்க, நம்மளை வளர்க்குறதுக்காக எப்படிலாம் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ பழகிக்கணும், சரிங்களா? அடுத்து உங்களை செதுக்க வேண்டிய இளம் வயதில் கவனத்தை சிதற விடக்கூடாது, சரிங்களா? நம்மளை அதாவது நம்மளோட வளர்ச்சியை இப்போ நம்ம வயசு தான் போகுது அப்படிங்கிறது இல்லை, நம்மளோட முயற்சிகளும் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும், சரிங்களா? எந்த ஒரு வேலையை நம்ம படிப்புலேயும் சரி வேலையிலையும் சரி அதற்கான வேலைகளை பண்ணிக்கணும். உங்களை நீங்களே செதுக்கிறது அப்படின்னா ஒரு கல் கீழே கிடக்குதா அதுக்கு மதிப்பு இல்லை, சரிங்களா? அதை ஒரு சிலையாக செதுக்கும்போது தான் அதோட மரியாதை கூடும், சரிங்களா? அது மாதிரி தான் நம்மளே செதுக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு வேலையை உருவாக்கிக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு மதிப்பை உருவாக்கணும். அதுக்கு நம்மளோட படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நம்மளுக்கு என்ன சொல்கிறதுனா, படித்தா தான் நான் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும், மற்றவங்க நம்மளை பார்த்து மதிப்பாங்க, சரிங்களா? அதனால் நம்மளுக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கணும், அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அந்த முயற்சிகளை நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து நம்ம இளம் வயசுலேயே சேமிக்க பழகிக்கணும், சரிங்களா? அப்படி சேமிக்க பழகிக்கிட்டோம்னா நம்ம வயசு வரும்போது ஒரு குறிப்பிட்ட வயசு இல்லை காலம் கடந்து போகும்போது நம்மளோட சேமிப்பு அந்த கடைசி காலத்தில் நம்மளுக்கு ஒரு உதவியாக இருக்கும், சரிங்களா? அதனால் இளம் வயதில் இருந்தே நம்ம சேமிக்க பழகிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்கிட்ட அவங்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. இப்படி பண்ண போகிறேன், இப்படி படிக்க போகிறேன், இந்த வேலையை செய்யலாம்னு இருக்கு, இது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்மளோட பேரண்ட்ஸ்கிட்ட செய்யுங்க, சரிங்களா? உங்களோட இஷ்டத்துக்கு எது வேணாலும் செஞ்சுட்டு கடைசியில் அது தப்பான ஒரு வழியில் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கஷ்டப்பட போகிறது நீங்களாக தான் இருப்பீங்க, சரிங்களா? எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியுமே நம்மளை பெற்று வளர்த்தவங்களுக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது. அதனால் அவங்கக்கிட்ட உங்களோட என்ன சொல்கிறதுன்னா உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, பேரண்ட்ஸ்க்கும் நல்லது, ஓகேங்களா? அடுத்து அவசரத்தில் எந்த ஒரு தவறான முடிவை எடுக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு தான் கஷ்டம், சரிங்களா? என்ன வயசு குளரில் ஏதாவது ஒன்று அவசரப்பட்டு எடுத்துருவாங்க, அதாவது படிப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க, அது தப்பான ஒரு விஷயத்தில் தான் போய் முடியும், சரிங்களா? எதுவுமே யோசித்து பொறுமையாக தான் நிதானமாக யோசித்து முடிவு எடுக்கணும், அதுதான் ஒரு நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகும் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால நிறைய பேரோட வாழ்க்கை கஷ்டத்தில் போய் தான் முடிஞ்சிருக்கு. அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்க தான் எல்லாத்துக்குமே நல்லது, ஓகேவா? அடுத்து உனக்காக எதையும் செய், உன் பெற்றோரை ஒருபோதும் கலங்க வைக்காதே அப்படிங்கிறது தான். அதாவது நம்மளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் நம்ம செய்கிற விஷயங்கள்னால நம்மளோட பேரண்ட்ஸ் கலங்கி போய் நிற்கக்கூடாது, சரிங்களா? நம்ம செய்கிற விஷயத்தினால நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு என்னென்னா மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய செயல்களாக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம செய்கிற விஷயம் நம்மளோட பேரண்ட்ஸை தலை குனிய வச்சுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்மளை மட்டும் யோசிக்காமல் நம்மளோட பேரண்ட்ஸையும் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், சரிங்களா? இப்போ நான் சொல்லியிருக்க விஷயம் எல்லாமே இளம் வயசில் இருக்கிறவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக தான், அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அதனால் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளோட பேரண்ட்ஸ் தான் முக்கியம்,
அவங்க வந்து நம்மளோட நல்லது கெட்டது நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட பேரண்ட்ஸ் மட்டும்தான். அவங்கள கஷ்டப்படுத்திட்டு நம்ம வாழணும்னு நினைக்கக்கூடாது. அவங்கள தலைகுனிய வச்சிடக்கூடாது. அதனால் ஒவ்வொரு விஷயத்துமே பார்த்து பார்த்து பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், கேட்டுட்டு பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு அதை கிளிக் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போகிறேன். யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு போடுங்க. ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க.